ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ உங்களுக்கு இந்த தென்னிந்தியாவினுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படிங்கிறது சொல்லி முதலமைச்சர், திமுக கூட்டணி கட்சியில் எல்லாமே கருப்பு சட்ட மசோதா எரிக்கிறது ஈடுபட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துல பெரிய போராட்டமா போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல நேற்று தேஜஸ்வி சூர்யா கூட ஒரு கடுமையான வார்த்தை விட்டாரு. திமுக ஒரு பிரிவினவாத கட்சி, இது பிரிவினவாதம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இருக்காரு. தெலுங்கானா மாநிலம் பிரிஞ்சதையும் ஒரு பாகிஸ்தான் பிரிவினையோட ஒப்பிட்டு பாஜக பேசியிருக்கு. ஆராசா அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பாகிஸ்தான் போரின் போதும் அதிகமாக கொடுத்தது திமுக காரன் தான், தமிழ்நாட்டுக்காரன் தான், யாரை பார்த்து பிரிவினவாதின்னு ஆராசா பேசுனது இந்த விஷயங்கள்லாம் போகுது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த மறு தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிற விஷயம் ஓப்பனா கட்சி கடந்து ஒரு 4-5 மாநிலங்களையே ஒரு காலி செய்யக்கூடிய ஒரு ஆபத்தை தருதுன்னு எல்லாரும் சொல்லும் போது அதெல்லாம் இல்ல அப்படின்னு ஓப்பனா. முதல்ல இந்த தேஜஸ்வி சூர்யா மாதிரியான அதி புத்திசாலிகளை பத்தி நம்ம பேசுறதை தவிர்க்கணும். தூக்கி தூர போடுவோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு தரமற்ற நபரா அவர் மாறிட்டாரு. ஆங்கிலத்துல நல்லா புளியன்சியா பேசிட்டா பெரிய புத்திசாலி நினைப்பு இருக்கு. இதே திமிர்த்தனம் தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு இருந்தது. இதை பத்தின சந்தேகங்களை நம்ம கேட்டோம்னா படிப்பறிவு இல்லாம கேட்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதுக்குதான் முதலமைச்சர் நல்லா புலையர்னு ஒண்ணு கொடுத்தாரு பொலிட்டிக்கலா. சரிதானா? நமக்கு ஏதாவது சில சந்தேகம் இருக்கு, சரி எங்களுக்கு புரியாமையே கூட குழப்பத்துல கூட அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சல் இல்ல, ஒரு அதுக்கான கட்ஸ் இல்லைன்னா என்னத்துக்கு இந்த வீண் வாய்ச்சவடால் நீங்க இப்படி கொண்டு வரீங்க? இப்ப நேற்று அவையில சொன்னாங்கல்ல, அமித்ஷா சொன்னார் 39 59 மாறப்போகுது, தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்துக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது, இதை நான் உறுதியா சொல்றேன், தமிழ்ல ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லுங்க, அந்த உறுதிமொழி வாக்குறுதி எதை வேணாலும் நான் சொல்றேன் அப்படின்னார்ல. இவங்க சொன்ன எந்த வாக்குறுதியும் மசோதால இல்லை. ஆமா, எல்லாமே வாய்மொழி. இதுக்கு இந்த தேஜஸ்வி சூர்யா மாதிரியான சோ கால்டு பிரகஸ்பதிகள் யாராவது ஒருத்த வாய் கிடந்து பேசுறாங்களா? அதுக்கு இவ்வளவு வாக்குறுதி தரீங்களா? மசோதாலயே அந்த வார்த்தை இல்ல. 39க்கு பதிலாக 59 மசோதால இருக்காது. அந்த யதார்த்தம் புரியாதவங்க எனக்கு ஓரளவு தெரியாது. ப்ரொபோர்ஷன் விகிதாச்சார அடிப்படையில் தான் இந்த உயர்வு இருக்குன்னு வார்த்தை இருக்கா? இல்ல. சென்சஸ்ங்கிறது எந்த சென்சஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாங்க எடுத்துக்கிறோம். அந்த எந்த சென்சஸ் நாடாளுமன்றம் தீர்மானிக்குன்னு ஒரு வார்த்தையை கொண்டாந்து பூத்திருக்கீங்க. அந்த புத்திசாலி தேஜஸ்வி சூர்யா கிட்டதுக்கு பதில் இருக்கா? இங்க வக்காலத்து வாங்கிட்டு வந்த அண்ணாமலை கிட்டதுக்கு பதில் இருக்கா? கிடையாது. இவ்வளவு சந்தேகங்களை நம்ம கிளப்புறோம். 39ல இருந்து 59ங்கிறீங்க, 61ங்கிறீங்க, திடீர்னு இப்ப 61 தான் நம்புறேன். 60 59ல இருந்து 61 இடம் வரைக்கும் ஒரு இடம் வரப்போகுது. நான் 100% நம்புறேன். இப்ப அது அமலுக்கும் வந்துடும். அதுல என்ன சரத்துல கொண்டாந்து சேர்க்கிறீங்க? எந்த சென்சஸ் அடிப்படையில இந்த இடங்களை தீர்மானிப்பது என்பதை அவ்வப்போது நாடாளுமன்றம் தீர்மானிக்கும். அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டாம். அப்படின்னா 3/2 பங்கு வேணும், பாதி மாநிலங்களுக்கு மேல மாநில அரசுகள் சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி ஒத்துக்கணும். அந்த திருத்தப்படி இல்ல, சிம்பிள் மெஜாரிட்டியில நாங்க நாடாளுமன்றத்திலேயே அதை முடிவு செஞ்சுக்கோங்கிறாங்க. அப்ப இந்த 5 வருஷத்துக்கு காட்டுவீங்க. அடுத்த 5 வருஷம் தேர்தல் வரப்போற போது 4வது வருஷம் முடிகிற போது நாடாளுமன்றத்தை கூட்டி இதே பிஜேபி அரசு 2021 சென்சஸ் படி, இல்ல இப்ப 2 வருஷம் முன்னாடி எடுத்த 2029-27 சென்சஸ் படி தொகுதி மறுவரை நடக்கும்னா என்ன நடக்கும்? நம்ம 59 50 குறையும். உத்தரப்பிரதேசத்துக்கு அதே 50% உயர்ந்து 120 இருக்கிற உத்தரப்பிரதேசம் 140 மாறும். இது நடக்காத உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க இந்த பிரகஸ்பதிகளை. இந்த சந்தேகங்களை கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு இல்ல. நிஜமாவே கொதிக்குது சார். நீங்க எல்லாம் என்ன அரசியல் பண்ற போது பண்ணிக்கோங்க சார். ஒரு உரிமை பறிப்போகுதுன்னு நினைச்சா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்னா நீங்களா யாரு? உங்களுக்கு எதுக்கு இங்க அரசியல்? சொல்லுங்க சார். குஷ்புன்னு ஒருத்தர், நிஜமா அவர் மேல மரியாதையெல்லாம் எனக்கு எப்பயோ போயிடுது. ஏன்னா எந்த கட்சியில் இருந்தாலும் தான் நினைக்கிற கருத்துக்களை துணிச்சலோடு சொல்கிற நபர்ல பிரதானமானவர் குஷ்பு. சாதாரண ஒரு நடிகையாக இருந்த போதே நான் சொல்றேன், அரசியலுக்கு வந்தாலும் அப்புறம். அந்த குஷ்பு இப்ப எப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்னா பிஜேபி, ஒரு தமிழராக இருந்தாலும் அந்த வார்த்தை வந்திருக்காது. ஆனால் ஒரு தேசிய கட்சியில இருந்துகிட்டு எந்த மாநிலம் பாதிக்கப்பட்டாலும் குஷ்புக்கு துடிச்சிருக்கணும். துடிக்கல. என்ன சொல்றாரு? ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாராம். நேற்று முதலமைச்சர் அந்த மசோதா நகலை எரிக்கிறதுக்கு ஒரு லைட்டரை பயன்படுத்துறாரு. அந்த லைட்டர் பிளாஸ்டிக்ல இருக்கு. அந்த பிளாஸ்டிக் லைட்டர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் எப்படி முதலமைச்சர் உபயோகிக்கலாம்? அப்ப அவருடைய மனநிலை எதை காட்டுகிறது பார்த்தீர்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? பேசுற விஷயமா அது? அவர் எதை கொளுத்துறாரு, அதை கொளுத்துற போதே ஒரு தமிழனுடைய மனசு எவ்வளவு கொதிக்குதுன்னு ஒரு துளி கூட கவலைப்படாம, அதை பத்தின பிரங்கையே இல்லாம அவர் கொளுத்துன லைட்டர் பிளாஸ்டிக்ல இருந்துச்சா? நான் திருப்பி கேட்கிறேன், உங்களுக்கு வெக்கமா இல்லையா? கூச்சமா இல்லையா? எதை பேசுற போது எதை கொண்டு சொல்றீங்க? இதான் குஷ்பு எப்படி ஆக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா? அந்த பிஜேபி முனைம்பழுங்க செய்திருக்கிறது. புத்திசாலி குஷ்புவை இப்படி அறிவீனமாக பேச வைக்குது. ஏன்னா அவங்க கிட்ட பதில் இல்லை.
வாய்கிலேயே பேசுறீங்க. அந்த சீன்ல ஒரு இதை எடுத்து லைட்டர் பிளாஸ்டிக்கா மெட்டலான்னு பார்த்து வந்து விளக்கம் சொல்றீங்களே, ஒரு 5 நிமிஷம் யார்கிட்டயாவது இது என்ன ஆகும்னு விளக்கம் கேட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு ஒரு துளி கூட உங்களுக்கு பொறுப்பு இல்லையே. அதை தவிர நீங்க பிஜேபி எந்த பிரச்சனை வேணாலும் எடுத்துக்கோங்க சார், நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் வராது. அதை டைவர்ட் பண்ணி அது அப்படி இப்படி போயிட்டு இதை தவிர இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. சரிதானா? இந்த அக்கிரமங்கள் நடக்கிறதுனால இந்த ஜென்மத்துல பிஜேபி தமிழ்நாட்டில் வளராதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அதனாலதான் ஒரு 10 நாள் தள்ளி வைங்கன்னு எல்லாரும் கேட்டோம். பிரதான எதிர்கட்சி தலைவர் லெட்டர் எழுதுறாரு, நீங்க மசோதா கொண்டு வாங்க, அப்படி என்ன அவசரம் இருக்கு, பதில் சொல்ல மாட்டோம். ஒரு 10 நாள் தள்ளி வைங்க, இல்ல தள்ளி வைக்க முடியாத சூழல் இருக்குன்னு ஒரு பதில் கூட சொல்ல மாட்டோம். அவங்க பாட்டுக்கு நடத்திக்கிட்டே இருப்பாங்க, நான் போய் நின்னாகணும். இத சர்வாதிகாரி நாட்டுல கூட இப்படி எல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியலையே சார். நேற்று பிரதமர் சொன்ன பல வார்த்தைகள், நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன், இவ்வளவு விமர்சனங்கள் பிஜேபி மேல வச்சாலும் பிரதமர் சொன்ன வார்த்தைகள் ஓரளவு ஆறுதலை தருகிறது. அதை ஏத்துக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதுல ஒரு வார்த்தையாவது, அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகள் குறைஞ்சபட்சம் எக்ஸாக்டா இல்லைன்னா கூட அந்த கான்செப்ட் மட்டுமாது, விகிதாச்சார அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுவரை எண்ணிக்கைகள் முடிவு செய்யப்படுன்ற வார்த்தை மசோதால இல்லைன்னா பிரதமரும் அமித்ஷாவும், ஏன்னா ஏற்கனவே அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அவ்வளவு நல்லதா இல்லை, அவர்களை நம்புவது ஆபத்தானது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை, அவர்கள் பேசுவதை நம்பாதீர்கள். ஏன்னா 1/2 மணி நேரம் வேலை சார், மசோதால அந்த வார்த்தையை சேர்க்கணுங்கிறது. பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்கிறாங்கன்னு பார்ப்போம். நேற்று வரைக்கும் நடந்த நான் சொல்றேன், அவர்கள் பேசிய எதுவுமே மசோதால இல்லை. அதை பத்தி அண்ணாமலை பதிலே சொல்ல மாட்டார். எனக்கு தகவல் வருகிறது மக்கள் தொகை அடிப்படையில் இல்லையே, அப்புறம் எதுக்கு 2-3 காலம் வருது சார், எல்லாரும் விவாதிக்கிறாங்க நாடு முழுக்க. 2011 சென்சஸ் படி எடுத்தால் இப்படி, 2001 படி எடுத்தால் இப்படி, 71 இருந்தால் நாம் இப்படி எல்லாம் எதுக்கு வருது? ஏன்னா நீங்க எதுன்னு உருப்படியா வெளிப்படையா நேர்மையோட சொல்ல மாட்டீங்க. அப்ப நம்ம எல்லாரும் என்ன, இப்படி நடந்தா நம்ம பாதிக்காது, இப்படி நடந்தா பாதிக்கும், இப்படி வேற எப்படி நடந்தாலும் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் பாதிக்கும்னு சொன்னா மக்களை திசை திருப்புகிறார்கள். தனிநாடு கோரிக்கை தனிநாடு கேட்கறதுன்னா அந்த துணிச்சல் ஸ்டாலினுக்கு இருக்கு, அது அவசியம் இல்லைன்னு அவருக்கும் புரியும். ஏன்னா நீங்க கொண்டு வர்ற ஒரு மசோதால ஒரு சந்தேகம் இருக்குன்னு கேட்டா உடனே தனிநாடு திசை திருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த அநியாயம் தான் பண்ணுவாங்க, இந்த அக்கிரமம் தான் பண்ணுவாங்க. மாநில உரிமைன்னு பேசினாலே தனிநாடு. ஆமா சார், உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா முதல்ல தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்கு? எந்த லட்சணத்துல இப்ப ஓட்டு கேட்டு இந்த 2 நாளா எப்படி வர்றீங்க? அண்ணாமலை தன்னோட ஓடோடி வந்து இதுல பிரச்சாரத்து தேர்தல நிக்காதனால இடையில பிரஸ் மீட் வச்சு சொன்னாரு, அது தப்பு தவறுமா சொன்னார். சரி, மசோதால அப்படி வார்த்தை இருக்கா, நான் கவனிக்கல, சாரி அப்படின்னு கூட சொல்லலையே சார். நீ இப்ப தமிழ்நாட்டு மக்களோட நெடுஞ்சான் கிடையாக விழுந்து மன்னிப்பு கேட்கறலாம் சொல்ல வேண்டாம். நான் இல்லைன்னு நினைச்சேன், மசோதால அந்த வார்த்தை இருக்கு, நான் தெரியாம சொல்லிட்டேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலையே சார் அண்ணாமலை. இந்த தமிழிசை, வானதி, ஹெச் ராஜா, நயினார் இவங்களாம் எங்க சார் போயிட்டாங்க? ஆப்பிரிக்காக்கா? இங்கதானே சார் இருக்கீங்க எல்லாரும். தேர்தல் களத்துல தான் ஒரு ட்விட்டு போடலான்னு, தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்க விட மாட்டோம், பிரதமர் மோடி மீது எங்களுக்கு நம்பிக்கை, பிஜேபி அப்படிப்பட்ட கட்சி அல்ல, உங்க கட்சி ஆங்கிலே போடுங்க, தமிழ்நாட்டு மக்கள் தாராளமா நம்பலாம், ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம், நம்மளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், நாங்கள் பிரதமரிடம் வலியுறுத்துவோம், சொல்லுவோம், பிரதமர் மேல நம்பிக்கை வைங்க. ஒரு ட்விட் யார்கிட்ட தான் வச்சா சார்? இவங்களெல்லாம் எப்படி சார் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள முதல்ல அனுமதிக்க முடியும்? நம்ம நினைச்சாது பார்க்க முடியுமா? இடது கையால் இடது காலால் புறந்தள்ளணும் இது மாதிரியான உணர்வு உள்ள கட்சிகளை. ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லலைன்னா நீங்களா எதுக்கு தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல ஓட்டு பிச்சை கேட்டு எதுக்கு வர்றீங்க? சொல்ல புரியுதா சார்? இங்க எல்லாருக்கும் இடம் இருக்கு. இன்னைக்கு வந்து விஜய் கொள்கையே இருக்கா இல்லையான்னு தெரியாத விஜய், தெரியாத போது கூட நான் சொன்னேன் அவரெல்லாம் வர விடுங்க, புது பிளேயர் வரட்டும்னு சொல்றவன் நான். மத்தியில் ஆளுகிற கட்சிக்கு தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரம் பண்ண உரிமை இல்லையா? இருக்கு. இந்த லட்சணத்துல இருக்கிற போதுதான் நமக்கு கோபம் வருது. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிற போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, RN ரவி தமிழகம்னு சொல்லலாம், தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னா, ரவி சொன்னதுல தப்பு இல்லையே, உடனே ஓடோடி வந்து ஆதரிக்கிறது. இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னா, இல்ல இந்தியை திணிக்கிறதா நீங்க பார்க்க கூடாது, அப்படி இப்படின்னு பூசி மொழுகுவாங்க. உங்களுக்கு தமிழர்ங்கிற உணர்வே வராதா? அப்படி வரலைன்னா இந்த ஜென்மத்துல நீங்க ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? ஜெயிக்க விடக்கூடாது. நான் இந்த விஷயத்தையும் தேர்தல் அரசோட ஒப்பிடுறதா பார்க்க வேண்டாம். அந்த நேரம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி உணர்வற்ற ஜென்மங்களாக இவ்வளவு பெரிய தலைவர்களே இருந்தா அவர்களை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். இதுக்கு மேலே கோபத்தை காட்ட தெரியல. இல்ல, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க கேட்டிருப்பீங்க, எங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம்லாம் அப்புறம் தான், நாங்க பழைய திமுகவா மாறுறோம் அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தை 50-60கள் திமுக.
ஆமா அந்த இந்திய எதிர்ப்பு, ஆமா தட்சிண பிரதேச ஆமா எதிர்ப்பு தெரியுது இப்ப சொல்லுங்க. அந்த திமுகவை நாங்க இறங்குறோம்னு சொன்னோன்னதான் பிஜேபி நீங்க இப்ப பிரிவினவாதம் பேசுறீங்களோ அப்படிங்கிற அந்த டோனுக்கு போயிட்டாங்களா? சரி, ஏன் அதுல கவனம் செலுத்தி அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க அவர் கேட்ட அடுத்தடுத்த பேராவை படிச்சு பார்த்துட்டு அந்த கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் சொல்லணும்னு துப்பு இல்லையா உங்களுக்கு? துணிச்சல் இல்லையா? இல்ல சரக்கு இல்லையா? இல்ல உங்களுக்கே தெளிவுபடுத்தல. அப்படி தெளிவற்ற ஒரு மசோதாவை இவ்வளவு அவசர அவசரமா கொண்டு வரீங்களே ஏன்? உங்களுடைய மோசடி முகம் தெரிஞ்சனாலதானே இவ்வளவு பதறோம், இவ்வளவு பயப்படுறோம். நேத்தான சார் முதல் முறையா கொஞ்சம் வாயை திறந்துட்டாங்க. அதுவே கூட மசோதால ரிட்டர்ன்ல இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு இருக்கிற அசுர பலத்தை வச்சு நீங்க நிறைவேற்றிட்டு போயிடலாம். அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்து நம்ம கிட்ட முகத்தை காட்டுவாங்க? பிரஸ் மீட்ல எப்படி சந்திப்பாங்க? ஆனா வெக்கமே இல்லாம வருவாங்க. அது வேற விஷயம். துரத்தி அடிக்கணுங்கிற நான் நம்ம கேள்விக்கு பதில் சொல்லாத எவர் ஒரு துரத்தி அடிக்கிறதுல தப்பே இல்லை சார். பதிலே சொல்ல மாட்டோம். நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அமைதியா இருக்கணும். அப்படி நீ கேட்டுட்டீங்கன்னா படிப்பறி வெற்றவர்கள் நாங்க திட்டுவோம். அதையும் அண்ணாமலை ரசிப்பார், தமிழிசை ரசிப்பார், நயினா நாகேந்திரன் ரசிப்பார். அப்ப நீங்களாம் யாரு? தமிழனா? வெக்கமா இல்லையா தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு? சார் மோடி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்ல, பண்ற ஆபத்து இருக்கு, ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதை கூட நீ சொல்லக்கூடாதுன்னா நீங்க எல்லாம் யாருன்னு நான் திரும்ப திரும்ப கேட்பேன். இந்த விஷயத்துல ஒரு மொழி இன உணர்வு அதை தாண்டி நியாயம்னு ஒண்ணு இருக்கு, சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி எந்த தார்மீக பொறுப்பும் இல்லாமல் ஒரு அரசு, ஒரு நடுவண் அரசு செயல்படுவதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வதுங்கிற விஷயத்த ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு உணர்வோடனும் பல்வேறு விஷயங்கள் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. நன்றி சார். உங்க நேரம் ஒதுக்கி உங்க கருத்திலே பதிவு செய்ததுக்கு நன்றி. நன்றி.